வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து இப்ப அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ப்ரோட்டஸ்ட் போயிட்டு இருக்குங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மாகாணங்கள்லயும் இந்த ப்ரோட்டஸ்ட் என்பது ரொம்ப வலுப்பெற்று வந்துகிட்டு இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை இந்த அளவுக்கு மோசமா யாருமே அந்த இடத்துல உருவகேலி செய்ய மாட்டாங்க. இதற்கு காரணம் என்ன? இன்னொரு பக்கம் ஈரான் அவங்களுடைய நியூஸ் பேப்பரான தெஹ்ரான் டைம்ஸ்ல யூஎஸ் சோல்ஜர்ஸ் நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு நரகம்னா என்னன்னு காமிக்கிறோம், எல்லாருக்கும் சவப்பெட்டி என்பது ரெடியா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஈரான் ஒரு பக்கம் அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ல ஸ்டேட்மெண்ட்டா வெளியே விட்டுருக்கு. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மாகாணங்கள்ல ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. என்ன ரீசன் பார்த்தோம்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான்ல அவங்களுடைய யூஎஸ் சோல்ஜர்ஸ் டைரக்டா இறக்கி விட்டாரு. போங்க போயிட்டு அடிங்க, கிரவுண்ட்ல நின்று அடிங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 சோல்ஜர்ஸ், ரொம்ப ட்ரைன்டான சோல்ஜர்ஸுங்க. ஸோ அவங்க இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூடிய விரைவில் ஈரான்ல கிரவுண்ட்ல இறங்கி சண்டை செய்ய போறாங்க. இது வரைக்கும் வான்வழி தாக்குதலாக இருந்துச்சு, மிசைல் டு மிசைல், மிசைலை வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ யூஎஸ் சோல்ஜர்ஸ் டைரக்டா ட்ரம்ப் அவர்கள் இறக்கி விட்டுட்டு இருக்காரு. ஸோ இதற்கு அவங்களுடைய மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நியூஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதன்படி யூஎஸ்ல இருக்கக்கூடிய மக்கள்கள் என்ன போராட்டம் நடத்துறாங்கன்னா, அதாவது நீ போற விரும்புறீங்கன்னா நீங்க போயிட்டு சண்டை போடுங்க டொனால்டு ட்ரம்ப், நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு அனுப்பலாம், இந்த போரே எங்களுக்கு பிடிக்கல, சோ நோ கிங் அப்படின்ற ஒரு ப்ரோட்டஸ்ட் நடத்திட்டு வராங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு கிங் கிடையாது, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட். அவர் சோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் எப்படி ஒரு கிங் மாதிரி இப்படி ஒரு ரூல்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல ப்ரோட்டஸ்ட் போயிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பொம்மைகளை வச்சு எந்த அளவுக்கு உருவகேலி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உருவகேலி செஞ்சிருக்காங்க அந்த பொம்மைகளை வச்சு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அட்ரோசிட்டிஸ், ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்களை அந்த ப்ரோட்டஸ்ட்ல போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சொந்த நாட்டு மக்களே. சோ இந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பிளான் என்னன்னு பார்க்கும்போது, ஈரான்ல இருக்கக்கூடிய கார்கு தீவு அப்படின்ற ஒரு தீவு இருக்கு. அதாவது ஈரான் மோஸ்ட்லி நிறைய கச்சா எண்ணெயை அந்த கார்கு தீவுக்கு கொண்டு வந்துதான் அதுதான் பிரிச்சு எடுப்பாங்க. பெட்ரோலும் தனியா, தார் தனியா, டீசல் தனியா, அது போன்ற ஒரு இடம் தான் கார்கு தீவு. இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பக்கத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் இறங்கி யூஎஸ் மட்டும் கார்கு தீவை பிடிச்சிட்டாங்கன்னா, ஸோ ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி ஏற்படும். ஈரான் பொருளாதாரத்துல பின்தங்கி அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஈரான் யூஎஸ் கிட்ட கையேந்திர ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்ட்டு இப்போ யூஎஸ் கார்கு தீவை பிடிக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் பக்கத்திலேயே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு. அதனால எந்த கப்பல் போனாலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஈரான் மிசைல் அட்டாக் பண்றாங்க. அதனால நிறைய கப்பல் அந்த 33 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கனால் போன்ற பகுதியை கடக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஈரான் எப்படி இருந்தாலும் தாக்கிடுவாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் இப்போ வரைக்கும் நமக்கு மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய எல்பிஜி எல்லாம் ஸ்டார்டேஜ் ஆகி இப்போ நம்மளுடைய மிகப்பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு, வணிக வளாகங்களுக்கெல்லாம் இப்போ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் சோ அந்த எல்பிஜியை கொடுக்காம வச்சிருக்கு. இப்படி எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கா. ஈரான் எப்படிப்பா யூஎஸ் இந்த இஸ்ரேல் எல்லாம் எதிர்த்து இத்தனை நாள் நீடிச்சு நிக்குது? அதாவது ஈரான் கிட்டத்தட்ட ஒரு 13 கண்ட்ரிஸையே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கு. இஸ்ரேலு, அமெரிக்கா இதெல்லாம் இந்த போர்ல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நாடுகள். அப்படி இருக்க நாடுகளை எப்படி ஈரான் எதிர்த்து நிக்குது அப்படின்னு சொல்லும்போது, சில நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யாவுடைய இன்டெலிஜென்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேலுடைய படைகள் எங்க இருக்கு, அவங்களுடைய மிசைல் எங்க வருது அப்படின்ட்டு ரஷ்யாவுடைய சேட்டலைட் ஹெல்ப் பண்ணுது. அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்றது காண்பிச்சு கொடுக்குது. ஸோ அதனால ஈரான் ஈஸியா அந்த இடத்த மிசைல் அட்டாக் பண்ணி தகர்த்துடுறாங்க. இதுல ரஷ்யா எதனால ஈரானுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா, அதாவது ஈரான் கிட்ட ஜாஹித் ட்ரோன்ஸ் அப்படின்ட்டு சில ட்ரோன்ஸ் இருக்கு. அந்த ட்ரோன்ஸ் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது மிடில் ஈஸ்ட்ல. ஏன்னா அந்த ட்ரோன்ஸ் இஷ்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அது நினைச்ச இடத்துல விழுந்துருது, மிகப்பெரிய ஒரு சேதாரம் என்பது ஏற்படுது. ஸோ அந்த ஜாஹிதை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டிருக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸ் இவங்க உக்ரைன் கிட்ட இருக்கு. உக்ரைன் ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இந்த இன்டர்செப்டார்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி. ஸோ இந்த ஜாஹித் ட்ரோன்ஸ் அழிக்கக்கூடிய வல்லமை எங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரொம்ப உகந்தது. அதுவே சமயத்துல எங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரொம்ப காஸ்டும் கம்மி. ஜாஹித் ட்ரோன்ஸ் ஈரான் அனுப்புது இல்லையா. ஸோ அந்த ஜாஹித் ட்ரோன்ஸோடைய விலை என்பது ரொம்ப விலை குறைவுங்க. பட் இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா யூஎஸ் அந்த ஜாஹித் ட்ரோன்ஸை அழிப்பதற்கு ஒவ்வொரு மிசைலும் அனுப்புது பாத்தீங்களா, அந்த மிசைலோடைய ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது உக்ரைன் ஒத்துக்குனாங்க, ஓகே ஜாஹித் ட்ரோன்ஸை அழிப்பதற்கான இன்டர்செப்டர்ஸை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ரஷ்யா இறங்கி இப்போ ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்கலேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு ஈரான் வர்சஸ் ரஷ்யா, அமெரிக்கா இந்த யுத்தங்கள். ஸோ நம்ம இந்த ஜியோ பாலிடிக்ஸ் இந்த பிரச்சனையை எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்துக்கோங்களேன். ஸோ எனிவேங்க, ஒரு போர் என்பது முடிவுக்கு வர்றதுதான் நல்லது. அது நீண்டுகிட்டே போயிட்டே இருந்ததுன்னா இன்னைக்கு நமக்கு எல்பிஜி ஸ்டார்டேஜா இருக்கு. ஸோ அப்படியே இந்த போர் நீண்டுகிட்டே போயிட்டே இருந்ததுன்னா பல பிரச்சனைகளை இழுத்துட்டு விட்டுரும். அதனால சண்டை எப்பயுமே நல்லது கிடையாது. அது நம்ம போடுற சண்டையா இருக்கட்டும், நாடுகள் போடக்கூடிய சண்டைகளா இருக்கட்டும், எப்பயுமே சண்டை ஒரு தீர்வே கிடையாது. அதனால எதுவுமே நல்லதும் கிடையாது. ஸோ சண்டை பிடிப்பதை விட்டு சீக்கிரமா பீஸுன்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தா இந்த போர் எல்லாத்தையும்
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களே இப்ப ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த போருக்கான அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. எனிவேங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.